ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பூண்டு வத்தல் அது மாதிரி போட்டிருக்கோம். இது வெங்காய வத்தல் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் செய்முறை எப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் வெயில் அடிக்குது தான், அதனால் இங்கே எங்களுக்கு மழை ஆயிடுச்சு. இது முன்னாடியே எடுத்து வச்ச ரெசிபி, அதனால தான் நான் இப்போது இதை போஸ்ட் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் மாவு ஜவ்வரிசி ஒரு 1/2 கிலோ பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, நைலான் ஜவ்வரிசி கிடையாது. இப்போது நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா ஊறி வந்திருக்கணும். நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணோம்னா அது சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா ஊறி போயிருக்கணும். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாதி ஜவ்வரிசியை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக போட்டோம்னா நம்மளால் அரைக்க முடியாது, நைஸாக அரைக்கணும். அதனால் பாதி ஜவ்வரிசி எடுத்து நான் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேலன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்சி ஜாரில் ஒரு 3 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஜவ்வரிசி ஊறினதுக்கு அப்புறம் எந்த அளவு இருக்குதோ அதால் 2லேருந்து 2.5 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் டபராவில் வச்சு செய்கிறதுனா கூட செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2லேருந்து 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். நான் 2 பங்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாப்பிடும் பொழுது அந்த வெங்காயத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதில் லைட்டாக கடையிலனா நீங்கள் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அது அந்த வெங்காய கலர்லேயே தெரியும், ஆனியன் பிங்க் கலரில். ஆனால் நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது. கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை தான் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசியாக சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் மாவாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இதில் கொஞ்சம் ஜவ்வரிசி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். மீதி எல்லாத்தையும் முக்கால்வாசி ஜவ்வரிசியை நான் அரைச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க வேண்டியது தான். சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறணும், அவ்வளோதான். இது கிண்டி எடுக்கிறது தான் வேலை, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் 1/2 கிலோ போடும் பொழுது உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஜவ்வரிசி மாவையும் இதில் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அங்கங்கே கட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கிளாஸ் பதத்துக்கு வந்துடும். நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம இதை நல்லா கிண்டி எடுத்துட்டோம். மாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் குக்கரை ஃபேனில் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சின்ன சின்னதாக ஊற்றி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு பிளாஸ்டிக் பேப்பரில் இதை குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துட்டேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். நீங்கள் துணியில் போடுறதா இருந்தால் கூட ஓகே. நான் பிளாஸ்டிக் பேப்பர் எனக்கு வசதியாக இருக்குன்னு இதில் ஊற்றிருக்கேன். இப்போது வத்தல் 3 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன். எண்ணெயில் இப்போ பொரிச்சிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயுமே ஊற்றியாச்சு, நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வத்தலை பொரிச்சிக்கலாம். எப்பொழுதுமே வத்தல் பொரிக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆக்கிட்டு அடுத்து சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் வத்தல் பொரிஞ்சு வரத்துக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா கருகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வத்தல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் வத்தல் இருக்குது, அதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துடுறேன். நல்லா சாப்பிடும் பொழுது வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த வத்தல் சாப்பிட்றதுக்கு. நம்ம வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வீட்டில் நம்ம நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்மளே செஞ்ச மாதிரியும் இருக்கும். இப்போ வத்தல் பொரிச்சாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.